ரேபிஸ் நோய் பரவும் அபாயம். உணவு பாதுகாப்பு துறை நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை சாலையில் பல்வேறு துரித உணவகங்கள் செயல்பட்டு வருகிறது. உணவகங்களில் உணவு பாதுகாப்பு துறையின் பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடிப்பதில்லை என ஏற்கனவே சமூக ஆர்வலர்கள் அபாய குரலை எழுப்பியுள்ளனர். ஆனால் செவிடன் காதில் ஊதிய கதையாக உள்ளது கிருஷ்ணகிரி உணவு பாதுகாப்பு துறையின் லட்சணம். இது குறித்து நுகர்வோர் சங்க பொதுச் செயலாளர் சந்திரமோகன் பேசுகையில், கடைகளில் சுகாதார முறையை கடைபிடிப்பதில்லை. உணவகங்களில் பூனை, வெறி நாய் மற்றும் எலி வாடிக்கையாளர்கள் தட்டுகளில் நக்கி சாப்பிடுவதால் உணவு பிரியர்களுக்கு ரேபிஸ் தொற்று நோய்கள் ஏற்படும் அபாயம் உள்ளது. எனவே மாவட்ட ஆட்சியர் உரிய ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பேசினார். கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை மெயின் சாலை இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஹலால் சிக்கன் கவாப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சிக்கன் கவாப்பு, நண்டு சூப்பு, ஆட்டுக்கால் சூப்பெல்லாம் விற்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா சுகாதார அற்ற நிலையில் இருக்குது. நிறையா பொதுமக்கள் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா நான் நேரில் பார்த்தேன். இங்கே வந்து பூனை வந்து அந்த தட்டை வந்து அப்படியே நக்கி சாப்பிடுது. இது பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட மனிதர்களுக்கு வியாதி உண்டாக்கும். இவங்க சுகாதாரமே இல்லை. அந்த தட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பொதுமக்கள் சாப்பிட்டு அந்த எலும்பு துண்டு போடுறாங்க இல்லைங்களா, அதை வந்து பூனை, நாய் வந்து அந்த தட்டை சாப்பிட்டு தட்டு நக்குது. அப்படியே இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை கழுவாமல் அதிலேயே போட்டு விற்பனை பண்ணுறதுனால பொதுமக்களுக்கு ஏகப்பட்ட வியாதி பரவுது. இது உடனடியாக மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர், மரியாதைக்குரிய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வந்து இந்த கடையெல்லாம் ஆய்வு பண்ணணும். ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு மட்டும் ஒரு 500 பேர் வந்து சாப்பிட்ருப்பாங்க. பூனை, நாய் எல்லாம் அந்த தட்டை வந்து அப்படி நக்கி சாப்பிடுது. இது வியாதி பரவுது. ஆகவே உடனே நடவடிக்கை எடுக்க மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களையும், மரியாதைக்குரிய உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் அவர்களையும், சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்க சார்பில் நான் கேட்டுக்கிறேன்.